சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தரை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனி திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ஐயா திரு உந்தியார் எடுக்கிறாரு. எல்லாருமே புக் எடுத்து வச்சுங்க. பாடல் போடல, அம்மா மேல பிரசன்ட் பண்ணுவாங்க பாடல. இன்னைக்கு 11வது பாடல் எடுக்கிறதா இருக்கிறாரு ஐயா. 10 பாடல் எடுத்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு 11வது பாடல் எல்லாம் எடுத்து எழுதுக்கிறதாலும் எழுதிக்கிங்க, காதால கேட்கறதாலும் கேளுங்க, அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும். கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல். அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான. வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. போலியர்கோன் வெப்ப ஒலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீகள வேண்டாம். முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்துவாடுகின்ற. அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. மையன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்குத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை கத்திக்காத்து கொடுத்தருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டுக்கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை தொடங்கிய தொடர்வோமாக. இதுவரை நாம் 10 பாடல்களை பார்த்துள்ளோம். அது சுருக்கமாக பார்த்துட்டோம். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திய பெற தானாக தந்ததென்று உந்திய பெற. பெருமான் அகலமாக உருவமற்று இருக்கின்றான். அவன் உருவமற்று அருவமாக இருப்பதனால நம்மளால் அறிய முடியவில்லை. எனவே அந்த பொருளை நம்ம அறிய முடியவில்லை, அடைய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. எனவே பெருமான் என்ன செய்கின்றான், தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து இறங்கி அவன் சகலமாக ஒரு உருவம் தாங்கி குருநாதராக தருகின்றான். அவன் தானாக தன்னுடைய கருணையின் காரணமாக எனக்கு எந்த தகுதியும் இல்லை, இருந்தாலும் பெருமான் தன்னுடைய கருணையின் காரணமாக தன்னையே தானாக தருகின்றான் என்பது முதல் பாடலின் கருத்து. இரண்டாவது பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனே உந்திய பெற ஒரு பொருளாலே என்று உந்திய பெற. பெருமான் குருநாதராக விட்டான், தீட்சையும் கொடுத்தாலும் என் மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப நாள் பழகிடுச்சு. பழகிறதுனால அந்த பழக்கத்தை என்னால் விட முடியல. நான் என்ன செய்யணும், எதுக்கு முயற்சி செய்யணும், அந்த உலக பழக்கத்தை நான் பட்டுடணும். உலக பழக்கத்தை விட்டுட்டு வேற என்ன பண்ணணும், உலக பழக்கத்தை அங்கேயும் இங்கேயும் உணர்ந்துகிட்டு தான் இருப்பேன். அதனால என்ன பண்ணும், பெருமானை நான் பற்றி கொள்கிறது பலர் திருடிகளை அடையார்களை பற்றி கொள்ள அந்த புது பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அது எப்படி கிடைக்கும்னா அவனுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. அது ஒரு பொருளாகி அந்த திருவுருளான் கிடைக்கும் என்பது இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்து. மூன்றாவது
கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. பெருமான் வந்து குருநாதனாக காட்சி கொடுக்கின்றான். அந்த காட்சி கொடுத்த அந்த குருநாதனை கொண்டு அவருடைய உபதேசத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு தலையிலும் பிராரப்த கர்மம்னு இருக்குது. அந்த பிராரப்த கர்மத்தை நம்ம முடிக்கணும். அந்த கர்மத்தை நம்ம பிராப்த கர்மத்தை முடிச்சிருப்ப ஆகாமியம் ஏறக்கூடாது. இனிமேல் நம்ம என்ன செய்யணும், அந்த சஞ்சீதம், பிராரப்தம், அந்த ஆகாமியம் என்ற 3 கர்மங்களையும் நம்ம முடிச்சிடணும். முடிச்சோம்னா நமக்கு என்ன செய்யுது, மறுபடியும் நம்ம ஒரு பிண்டத்துல ஒரு உடம்புல வந்து நம்ம வரமாட்டோம். அப்ப பிறந்தது வரமாட்டோம், நமக்கு பிறப்பும் கிடையாது, பிறப்புங்கிற இறப்பும் கிடையாது என்பது 3வது பாடல். 4வது வந்து எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்திய பெற, அறிவும் அறிவதென்று உந்திய பெற. பெருமன் வந்து குருநாதனை வந்து தீட்சை கொடுத்தாரு. தீட்சை கொடுத்து என்ன செய்யறேன், நான் வந்து இப்ப இந்த கருவி காரணங்களை விட்டு நீங்கிட்டு இப்ப சுத்த நிலைக்கு போயிட்டேன். சுத்த நிலைக்கு போன உடனே பெருமான் எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு அந்த சிவானந்த பேரின்பத்தை கொடுத்தாரு. அந்த பேரின்பம் வந்து எப்படி இருந்தது, அது எங்கன்னு இருந்தது, எவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுவேன். அது எப்படி என்னால வந்து சொல்ல முடியும், அது சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அது அப்படிதான் இருந்தது, அதை அனுபவிச்சுதான் அறிய முடியும். அது என்ன செய்யலாம், அதற்கு வந்து என்ன ஒரு ஊமை வந்து சொல்ல முடியாது. அது அறிவும் அறிவதென்று உந்திய பெற, உன்னுடைய ஆன்ம அறிவால உன்னுடைய தற்போதத்தினால அது வந்து அடைய முடியும்னு நினைச்சா அவனால முடியாது. அது பிரம்மன் வந்து நான் அறிவேன்னு போனான், அவனால முடியல. எனவே அதான் அந்த ஆன்ம அறிவுக்கு தற்போதத்துக்கு அடையாளம். அந்த ஆன்ம அறிவால் பெருமானை வந்து காண முடியாது என்பது 4வது பாடல். 5வது பாடல் வந்து ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. சிவபெருமான் வந்து ஒரே பொருள் தான், ஒப்பற்ற பரம்பொருள் தான். ஆனா அவன் என்ன செய்யறான், அந்த உயிர்களோடு கலந்து அநேகமாக காட்சி கொடுக்கின்றான். அந்த மாதிரி காட்சி கொடுத்தாலும் அவன் வந்து எனக்கு வந்து தலைவன் தான். சித்தமலை மறித்து சிவமாக்கி என்னை ஆள்கின்றான், என்ன சிவமாக்கிட்டான். அந்த மாதிரி 4வது பட்டு சொல்லிட்டார் இல்லையா, அந்த அனுபவம் கிடைச்சிச்சு. அவன் தான் நமக்கு நாதனாக இருக்கின்றான், தலைவனாக இருக்கின்றான். அவன் நம்மையே ஆண்டான் என்று ஊந்திய பெற. இந்த உலகத்துள்ள எல்லா உயிர்களுமே அவன் தான் ஆள்கின்றான். சேதன பொருள் அசேதன பொருள் என்ற அறிவு உள்ள அறிவற்ற பொருள் எல்லாவற்றையும் அவன் தான் ஆளுகின்றான் என்ற கருத்தை வந்து 5வது பாட்டிலும். அப்ப 6வது அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம் செயலற்று இருந்த நாமற்ற பின்னால் தான் நாதன் தன் செயலே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அப்பதான் எனக்கு தெரியுது, என் செயல்னு வந்து எந்த செயலுமே இல்லை, எல்லாமே வந்து சிவன் செயல் தான். இன்னை தேதியில நான் திருவுந்தியார் படிக்கணும் சொல்லணும் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய செயல். இது வந்து என்னுடைய செயல் இல்லை, பிரேமாவும் செயலும் இல்லை. அப்ப என் செயல்னு எதுவும் கிடையாது. அப்படின்னா அப்ப நானும் கிடையாது. எனக்கு அறிவு இச்சை செயல் வந்து எதுவுமே கிடையாது. எனக்கு செயலும் இல்லை, நானே ஒரு பொருளே இல்லை. இந்த ஆன்மாங்கிற பொருள் என்ன ஆயிடுச்சு, அந்த சிவத்துக்குள்ள வந்து கரைஞ்சு போயிடுச்சு. அப்ப நானும் வந்து இல்லாம போயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவோம், என் மூலமா நடக்கிற எல்லா செயலும் நாதன் தன் செயல், அந்த குருநாதனாகி அந்த சிவபெருமானுடைய செயல் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதுக்கு பெருமான் என்ன செய்கிறான், அவன் தன்னையே வந்து எனக்கு பரிசாக கொடுத்து விட்டான். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. என்னை வந்து கொண்டுகிட்டான், அவன் தன்னை தந்து விட்டான். சங்கர ஆர்குலோ சதரல். அப்புறம் 7வது பாட்டு, உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்திய பெற, சிற்பர செல்வர் என்று உந்திய பெற. நீங்க நல்லதான் சொல்றீங்க டாக்டர், ஆனா என்ன செய்றாங்க, அவர் இருக்கிறது எனக்கு தெரியலையே. ஏன்னா பெருமான் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். நம்ம சகல நிலையில இந்த கண் முதல் புலனா இந்த 5 பொருளா தான் அறிய முடியும். ஆனா பெரியமான என்ன, அதுக்கு தடையா என்ன இருக்குன்னா என் மனசுதான் இருக்கு. என் மனசு எப்படி இருக்கு, அது இரும்பு மாதிரி இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. அந்த இரும்பான மனசு என்ன செய்யணும், அதை உருகணும். அந்த உள்ளம் வந்து உருகினாதான் பெருமான் வந்து என் கூடவே இருக்கான், உடனாக இருக்கின்றான் என்று. தெல்ல அறியல்னா நீ தெளிவாக அறிய முடியாது. ஏன்னா வந்து சிற்பட செல்வன் மேலான செல்வம், அந்த சித்து கூட்டல் பரம், அதான் சிதம்பரம் சிதாகாசம், அங்க இருக்கக்கூடிய அந்த செல்வன் என்று உந்திய பெற. அடுத்து 8வது பாட்டு, ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்திய பெற, விமலருக்கு இடம் என்று உந்திய பெற. இப்ப நான் வந்து சரியை கிரியை முடிச்சுட்டேன், இப்போ யோகத்துக்கு வந்துட்டேன். இந்த யோகத்தை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆதார யோகம் வந்து பண்ணணும். ஆதார யோகம்னா அந்த 6 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, இந்த ஆக்கை, இது வரைக்கும் என்ன செய்யணும், படிப்படியா தான் போகணும்.
எடுத்த உடனே நான் என்ன செய்வேன், அந்த சொரூப சிவனுக்கு போயிடுவேன். நீ போக முடியாது. அதெல்லாம் படிப்படியா மூலாதாரத்துல கணபதியை வணங்கி, அப்புறம் சுவாச பிரம்மனை வணங்கி, அப்புறம் மணிப்புரத்து விஷ்ணுவை வணங்கி, அப்புறம் அனாகத்தில் ருத்ரனை வணங்கி, இங்க விசித்தில் வந்து மகேஸ்வரனை வணங்கி, இப்ப இங்க ஆக்யா சக்கரத்துல வந்து அந்த சதாசிவன் மனோன்மணி அவங்க கிட்ட வந்து வணங்கி அவருடைய அருள் பெற்றாதான் நீ எங்க போக முடியும், இங்க நிராதாரமாகிய இங்க சகசிராரத்துக்கு வந்து போக முடியும். இந்த சகசிரம் தாண்டி என்ன இருக்கு, அங்க மீதானம், அதுக்கு மேல்பட்ட தானம், அது 12 அங்குலம் மேல உள்ள துவாதசாந்த பெருவழி. அங்க போனா அங்கதான் பெருமான் வந்து விமலருக்கு இடமென்று உந்திய பெற, அங்கதான் பெருமான் வந்து விமலனாக நின்மலனாக அமலனாக இருக்கின்றான். அவருக்கு இடம் வந்து இதுதான், அது சொரூப சிவம். அப்புறம் அடுத்து 58வது பாட்டு. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லதற்கு அங்கில்லையாய் பார்க்கில் பரமதன்று உந்திய பெற பாவனை செய்தார் என்று உந்திய பெற. பெருமான் வந்து கடவுள் இருக்குன்னு சொன்னா இருக்காரு, இல்லைன்னு சொன்னா இல்ல. ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கில்லையா, பெருமானே இல்லையான்னு சொல்ல, இல்லப்பா இல்ல உனக்கு இல்ல. ஆமா, பார்க்கில் பரமதன்று உந்திய பெற. நீ கண் முதல் புலனால் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன, அது வந்து கடவுள் கிடையாது. பாவனைக்கு எய்தாண்டு உந்திய பெற. நான் பெருமானை வந்து நான் பாவனை பண்றேன், 4 கரம் கண்டக்கத்தோடு அந்த மாதிரி பண்றேன். அந்த பாவனையெல்லாம் உனக்கு வந்து பெருமான் வந்து கிடைக்க மாட்டான். ஏன்னா பாவனை பண்ணதுக்கு ஒரு மனசு வந்து இருக்கணும். மனசு மூலமா பெருமானை அடைய முடியாது. ஏன்னா மனசும் ஒரு தத்துவ கருவி, ஜடக்கருவி. என்ன செய்யணும், அதே பாவனைக்கு எய்தாது என்று உந்திய பெற இல்லையா சொல்ற. அடுத்து 10வது பாட்டு. அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது இருந்தான் என்று உந்திய பெற தூய பொருள் என்று உந்திய பெற. அஞ்சே அஞ்சு என்பது அந்த திருவைந்தெழுத்து ஆகிய அந்த பஞ்சாட்சரம் நமச்சிவாய சிவாய நம. அது எப்படி இருக்கு, அது அஞ்சாக, அது எப்படி இருக்கு, 5 பதங்களாக இருக்கின்றது. சிவாயன சி என்பது சிவனை குறிக்கும், வா என்பது திருவுலா சக்தியை குறிக்கும், யா என்பது அந்த ஆன்மாவை உயிரை குறிக்கும், நா என்பது அந்த துரோதான சக்தி இருக்கும். அந்த துரோதான சக்தி தான் கண்மமும் மாயம் இருக்கு. அப்புறம் மானா வந்து ஆணவ மனத்தை குறிக்கும். எனவே அது 5ம் வந்து 5 பதங்களாக 5 பொருள்களாக இருக்கின்றன. அப்ப நீ என்ன செய்யும், அறிவே அறிவாக, நீ வந்து அந்த ஆன்ம அறிவை வச்சு பார்க்க கூடாது, அந்த திருவருள் ஞானம் என்கின்ற அந்த கண் கொண்டு நீ பார்த்தீன்னா துஞ்சாது இருத்தல். துஞ்சாது இருத்தல்னா, துஞ்சுதல்னா இறப்பதுன்னு ஒரு பொருத்து, துஞ்சுதல்னா தூங்குதல்னு ஒரு பொருள், துஞ்சுதல்னா மறத்தல்னு பொருள். நம்ம என்ன செய்யணும், அது மறவாமல் இருக்க வேண்டும். பெருமானை என்ன பண்ணோம், மறக்கிறோம் நினைக்கிறோம், மறக்கிறோம் நினைக்கிறோம், மறக்கிறோம் நினைக்கிறோம், அந்த மாதிரி மாறி மாறி நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. பெருமானை எப்போதும் மறவாமல் இருக்கணும். ஏன்னா வந்து தூய பொருள், அவனை போல தூய்மையான புனிதமான பொருள் கிடையாது என்ற அந்த கருத்தை வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 11வது பாட்டு திருச்சிற்றம்பலம். தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம் நோக்கில் குலையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று உந்தி பெற. பெருமான் எப்படி இருக்கின்றான், அந்த கலப்பினால் வந்து அந்தந்த பொருளுக்கு வந்து அந்தந்த பொருளாக வந்து பெருமான் வந்து இருக்கின்றான். இப்ப பெருமான் வந்து என்னோடு கலந்து இங்க மருதப்பனாக வந்து இருக்கின்றான். அவன் வந்து எப்படி, அவன் அதுவாக நிற்கின்றான். அப்ப இதைதான் வந்து சிவஞான போத சூத்திரம் வந்து சொல்லுது. முதல் சூத்திரம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அவன் அவள் அது. 2வது வந்து அவையே தானேயாய் என்று அந்த முழு சூத்திரத்தையும் சொல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அவையே தானேயாய், அது எப்படி பிடிக்குன்னா அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். ஏன் இந்த மாதிரி 3ஆ பிரிக்கணும் அப்படின்னா, பெருமான் எப்படி இருக்கான், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் அந்த மாதிரி அத்துவிதமாக நம்மோடு கலந்து இருக்கின்றான். அப்போ வந்து அவையாய் பெருமான் என்ன செய்கின்றான், அந்த கலப்பினால் அந்த பொருளுக்கு அந்த பொருளாகவே அவன் அப்படி இருக்கின்றான். தானேயாய் அந்த மாதிரி இருந்தாலும் அவன் எப்படி இருக்கான், அவன் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து விலகுவதில்லை. இப்ப என்னோட கலந்திருந்தாலும் என்னுடைய அந்த தீய குணங்கள், அந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் நான் செய்யக்கூடிய அந்த பாவம் புண்ணியம் பெருமானை வந்து ஒட்டாது. ஏன்னா அவன் பொருள் தன்மையால் வந்து அவன் வேறா இருக்கின்றான், அவன் தானேயா இருக்கின்றான். தானேயாகி அந்த தற்பரமாக தனிப்பொருளாக ஒப்பற்ற பொருளாக இருக்கின்றான். அப்படி என்ன, அவையே தானேயாய், அவன் தானே தனியா நின்னா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவன் என்னை வந்து செலுத்தணும். அதனால செலுத்தும் தன்மையால் அவையே தானேயாய், செலுத்த வந்து உடனாக இருக்கின்றான் என்பது அந்த சிவஞான போத சாத்திரம். எனவே அவ்வாறு ஒவ்வொரு பொருளோடும் அவன அந்த 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த பல கோடி ஜீவராசிகளுக்கும் அந்த ஒவ்வொரு பொருளோடும் இறைவன் வந்து அது ஒன்றாக இருக்கிறான்.
அந்த மாதிரி நின்னாலும் அவனுடைய தன்மை என்ன, அந்த சொரூபத்தன்மை வந்து மாறாமல், அந்த பொருளோட தன்மை வந்து இவனை வந்து தாக்காது. எனவே தாக்கியே தாக்காது. பெருமான் என்ன செய்கின்றான், அந்த பொருளோடு கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மை இவனை தாக்காமல் நிற்கின்றான். அவன் வந்து தன்னிலையில் நிற்கின்றான். எனவே இதற்கு உவமையாக வந்து நம்ம எதையும் வந்து கூற முடியாது. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், பெருமானை வந்து என்னுடைய அறிவை கொண்டு, இந்த ஆன்ம அறிவை கொண்டு நான் வந்து அவனை அறிய முடியும் என்று நான் வந்து முற்படுகின்றேன். அந்த மாதிரி முற்பட்டால், தற்போதத்தால், ஆன்மபோதத்தால், அந்த நான் என்ற அகங்காரத்தால் முற்பட்டால் அவன் தன்னை ஒருபொழுதும் உயிர்களுக்கு புலப்பட மாட்டான், காணப்படுத்த மாட்டான். எனவே இறைவன் என்ன செய்கின்றான், நம் அறிவினால் கண்டுவிடலாம் என்று அந்த தன்முனைப்பு என்ன போகும். அது வந்து நிறைய சாஸ்திரம் படிச்சுட்டேன், சிவஞான போது 12 சூத்திரம் எனக்கு தலைகீழா தெரியும், சிவஞான சித்தியார் எனக்கு தெரியும், சிவபிரகாசம் தெரியும், எல்லா ஞான சாஸ்திரமும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சொன்னாலும் என்ன செய்யுது, அங்க உண்டு தன்முனைப்பா பேசுது. என்ன, இப்ப தன்முனைப்பு வந்து அடங்கணும், தன்முனைக்கு வந்து நீங்க பெற வேண்டும். அந்த மாதிரி நீங்க பெற்றால் அப்ப என்ன செய்யும், அப்ப திருவருள் வந்து நமக்கு தாரகமாக துணையாக வந்து அந்த திருவருளின் துணை கொண்டே அவனை வந்து காண வேண்டும். எனவே தற்பரம் என்பது அந்த உயிர்களின் அறிவை வந்து குறிக்கும். அந்த உயிர்களுக்கு வந்து அறிவு இருக்கின்றது, அறிவாகிய ஞானம் இருக்கின்றது, இச்சையாக விருப்பம் இருக்கின்றது, செயலாகிய கிரியை இருக்கின்றது. எனவே பெருமானுக்கும் அந்த மாதிரி அறிவு இச்சை செயல் இருக்கு, நமக்கும் அந்த மாதிரி இருக்கின்றது. அந்த உயிர் பொருளுக்கு அறிவு பொருளுக்கு எல்லாமே அறிவு இச்சை செயல் மூணுமே அந்த இருக்கும். ஆனா பெருமான் எப்படி இருக்கின்றான்னா, அந்த உயிர்களின் அறிவு இச்சை செயல்களுக்கு அந்த எட்டாவது நிலையில் அவன் வியாபித்து நிற்கின்றான், அங்கிங்கே எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்றான். அந்த பெருமானை என்ன, அதான் தற்பரம் என்று சொல்கின்றோம். அதை குலையும் என்பது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, தன் அறிவை கொண்டு இறைவனை அறிந்து விடலாம் என்று நம்ம வந்து நினைக்கிறோம். அதை தான் நம்ம என்ன செய்றோம், அதை நோக்க குலையும் என்று எண்ணினால் அவன் அருளை கூட நம்மால் காண முடியாதது. அதை தான் வந்து குலையும் என்ற வார்த்தை வந்து குறிக்குது. இந்த குலைத்த பத்தி சொல்லுவோம் இல்லையா, குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்புறம் கோனே என்னை குலைத்தாயே அது மாதிரி முடிப்பார் இல்லையா. அது மாதிரிதான் இந்த மனசு வந்து குலையணும் என்ற கருத்து வந்து இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன அப்புறம் விளக்க உரை வந்து நம்ம பார்க்குறோம். இது என்ன செய்யுது, பெருமான் நம்முடைய தற்போதம் இருக்கா, தற்போதமாகி இந்த தன்னறிவு அது வந்து இரண்டு பட்ட தன்மை உடையது. இது வந்து நான் என்கின்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம். எனவே அந்த தற்போதம் ஆகிய இந்த ஆன்ம அறிவு இரண்டு பட்ட தன்மை உடையது. அந்த சிவம் எப்படிப்பட்டது, அது நம்முடைய தற்போதத்துக்கு ஆன்ம போதத்துக்கு அப்பாற்பட்டது, அது எட்டாதது. மூன்றாவது வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த தற்போதத்தை இழந்தால்தான், நான் என்ற அந்த அகங்காரத்தை வந்து இழந்தால்தான் பெருமாள் நம்ம சிவஸ்வரூபத்தை அடைய முடியும். இது சொல்லப்பட்ட கருத்து வந்து மூன்று தான். நம்முடைய தற்போதம் இரண்டு பட்டையது, அது நான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம். இரண்டாவது கருத்து அந்த சிவபோதம் வந்து நம்முடைய தற்போதத்துக்கு ஆன்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் எப்ப ஏறி அவனை அடைய முடியும். மூணாவது வந்து நம்முடைய தற்போதம் இந்த ஆன்ம போதத்தை இழந்தால்தான் சிவபெருமானை அறியலாம். அதுல தாக்குதல்னா என்றால், தாக்குதல்னா அது பெருமான் எப்படி இருக்கின்றான், எல்லா பொருள்களிலும் அவன் கலப்பினால் தோய்ந்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாக ஒன்றாக பிரிவர நிற்கின்றான். அதுதான் தாக்குதல். தாக்காது நிற்றல், தாக்கிய பார்த்துட்டோம். இப்ப தாக்காது நின்றல்னா என்ன, பெருமான் வந்து அந்தந்த உயிரோடு அதுவாக கலந்து நின்றாலும் அந்த உயிரின் தன்மை பெருமானுக்கு எய்தாது. அவனுடைய இயல்பு வந்து எப்போதும் மாறுபடாது. அவன் தனித்து நிற்கின்ற ஒப்பற்ற பரம்பொருள், அது தாக்காது நிற்றல். தற்பரம், தற்பரம்னா பெருமானுக்கு வந்து தனக்குத்தானே பரன், அவனுக்கு வந்து ஒப்பாரும் கிடையாது மிக்காரும் கிடையாது. பரம்ங்கிற வார்த்தைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். பெருமானுக்கு ஒப்பாக ஒரு பொருளையும் சொல்ல முடியாது, அவனுக்கு மேலாக ஒரு பொருளும் கிடையாது. அவனுக்கு தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அடையுது. அவனுக்கு ஓமை இல்லை என்பதை திருவள்ளுவரே வந்து சொல்லுகின்றார். அப்போது அந்த முதல் வரிக்கு வந்து நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். அப்ப நோக்கின் குலையும் என்று உந்தி பெற, நோக்குதல்னா இப்ப நான் வந்து ஒரு பொருளை பார்க்கிறேன், நான் நோக்குறேன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஆராய்கிறேன் என்று அந்த உயிர் அறிவு தன்முனைப்புடன் பெருமானை ஆராய்ந்து காண்பதற்கு முயற்சி செய்தல். நோக்குதல் என்றால் நான் ஆராய்கின்றேன் என்ற ஆன்ம அறிவோடு தன்முனைப்போடு
பெருமானை ஆராய்ந்து காண முயற்சி செய்வது. நோக்குதல், நோக்காமல் நோக்குதல்னா என்ன? அப்போ வந்து பெருமானை வந்து இப்படி என்னால பார்க்க முடியாது, என்னுடைய ஆன்ம அறிவால பார்க்க முடியாது. இப்ப நான் பாக்குறேன்னா பாக்குறதுக்கு நான் தான் கர்த்தா. இப்ப சுந்தரர் பார்த்தார் இல்லையா, அப்ப அவர் வந்து பார்த்துட்டாரு, கர்த்தா ஆயிட்டாரு. எனவே இதை பார்ப்பதற்கு கர்த்தா தானே, நான் தான் கர்த்தா, நான் தான் பார்த்தேன்னுட்டு அங்க சுந்தரர் நினைக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து வினை ஏறி போச்சு. வினை ஏறினதுனால என்ன செய்யற, அவங்க மானுட வாழ்க்கைக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா பெருமான் தான் என்ன பார்க்க வைக்கிறான்ங்கிற ஞானம் வந்து எப்போ வருது? கடைசியில வந்து வாழ்ந்து போதே பாட்டு பாட்டார்ல, அப்பதான் வருது. ஒட்டுக்கொள்வீர் வெற்றியல்லேன் விரும்பி ஆர்ப்பட்டேன். பெருமானே, நான் உனக்கு வந்து அடிமை பொருள். அடிமை பொருளால என்ன வந்து என்ன பண்ணலாம், வித்துக்கலாம். ஒற்றியே இல்லைன்னு ஏதாவது உனக்கு ஒத்தி வச்சா அந்த பொருளை வந்து நீங்க விற்க முடியாது, பயன்படுத்த முடியாது. திரும்ப அவன் கேட்டா கொடுத்துடணும். ஏன்னா விற்றுக்கொள்வீர் வெற்றியல்லேன் விரும்பி ஆர்ப்பட்டேன். என் கல்யாணத்தை தடுத்துட்டேன், அதனால நான் வேண்டா வெறுப்பா நான் உனக்கு ஆள்படல, நான் விருப்பத்தோட முழு விருப்பம் ஆட்பட்டேன். அப்ப என்ன செய்யலாம், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினேன். நான் வந்து எந்த குற்றமும் நான் செய்யல, நீ என்ன பண்ண, என்ன வந்து கூண்டாக்கிட்ட. எட்டுக்கடிகள் என் கண் கொண்டே நீரே பழிப்பட்டீர். எதுக்காக நீ என் கண்ணை படிச்ச, அதை நீ முதல்ல சொல்லு. மற்ற பஞ்சாயத்துல அப்புறமா பார்த்துக்கலாம். எட்டுக்கடிகள் என் கண் கொண்டே, நீ என்ன நினைக்கிறான், பெருமான் வந்து பெரிய சத்திய சந்தையா, சத்தியத்தை அவர் மீறிட்டாரு, அதெல்லாம் கண்ணை படிச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்ன சொல்ற, நான் வந்து உன்னையே சதம்னுட்டு ஒரு குழந்தை போல அவன் காலையே கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன செய்வேன், இவற்பேற்பட்டவனே நீ எந்த மாதிரி ஆளாக்கிட்டியே அப்படின்னு உலகத்தில் உள்ளவங்க பழிப்பாங்க. நீரே பழிப்பெட்டில் மற்றை கண் தான் தாராதொழிந்தார் வாழ்ந்து போதீரே. எனக்கு ஒரு கண்ணை வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டான், எங்க காஞ்சியில கொடுத்துட்டா காமாட்சி அம்மா. இப்ப மற்றை கண் தான் நீ கொடுக்குற, நீனே வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன சார், இது வரைக்கும் வந்து நான் பார்த்தேன், அந்த பார்த்ததுனால பெருமாள் என்னை வந்து பார்க்க ஆட்பட்டாரு. அதெல்லாம் இப்ப என்ன செஞ்சேன், அந்த மாதிரி நினைச்சோன்னு அவருக்கு வந்து வினை ஏறிடுச்சு, மறுபடியும் இங்க உலோகத்துக்கு வந்து வர மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு பல விதமா பல பொருள் சொல்லுவாங்க, இது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கா சொல்றேன். இப்ப இங்க பண்ணோன்னே சார் எல்லாம் பார்த்தோன்னே அப்பதான் அவருக்கு அந்த ஞானம் வருது. திருவருக்கு கடைசியான பெருமான் அப்பதான் திருவள்ளுவர் துணையோடு அவருக்கு அறிவிக்கிறார், எப்பா இது செய்ததெல்லாம் நீ கிடையாதுப்பா, எல்லாமே வந்து ஏன் செயல். ஏன்னா கைலாயம் வந்து காமனை எரித்த இடம், அப்பேற்பட்ட இடத்துல எப்படி காமம் வந்து வர முடியும்? நான் தான் உன்னை வந்து அவங்கள பார்க்க வச்சேன், அவங்கள வந்து உன்னை பார்க்க வச்சேன். இது என்ன செய்துக்க, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட அப்படின்னா தீதி இல்லா திரு தொண்டை தவிர, அதனால உனக்கு நான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஞானத்தை வந்து பெருமான் அப்பதான் அவருக்கு வந்து ஏற்படுத்துறாரு. அப்பதான் எல்லாமே ஈசன் செயல், இது ஏன் செயல் இல்லை, நான் பார்க்கல, பெருமான் தான் என்னை பார்க்க வச்சாருங்கிற கருத்து வந்து சுந்தர் அந்த பாட்டுல வந்து சொல்லியிருப்பாரு. என்ன விளக்கமா சொல்லிட்டு போனா நம்ம இதுக்கு பண்ண முடியாது. அல்ல நோக்காமல் நோக்குதல், இந்த நான் பார்ப்பதற்கு நான் தான் கர்த்தா என்கின்ற அந்த தற்போதத்தை அதை விட்டு விட்டு என்ன செய்யறான், அவன் அருளே, அந்த சிவன் தான் எனக்கு காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் செஞ்சான், அந்த திருவருளையே கண்ணாக கொண்டு பார்ப்பதுதான் நோக்காமல் நோக்குதல். நான் கர்த்தா, நான் பார்க்கிறேங்கிற அந்த இல்லை, நான் பேசுறேன் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பெருமான் வந்து என்னை பேச வைக்கின்றான், நான் கருவியாக இருந்து நான் பேசுகிறேன். பெருமான் வந்து உங்களை கேட்க வைக்கின்றான், நீங்கள் கருவியாக இருந்து பெருமான் கேட்பதற்கு உதவி செய்கின்றீர்கள். எனவே அவன் அருளே கண்ணாக கொண்டு பார்ப்பதுதான் நோக்காமல் நோக்குதல். குலைதல்னா என்ன பண்றோம், சாதம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். சாதம் குறைஞ்ச அந்த உருவம் வந்து சிதைந்து போய்விட்டது, இன்னும் கடைசியில உருவம் வந்து கடைசியா வந்து கம்ப்ளீட்டா வந்து மறைஞ்சு போகுது, அதான் வந்து குலைதல். அப்போது தற்போதம் என்பது தன்னறிவு சிற்றறிவு குறிக்கும். எனவே சிவபெருமான் நம்மோட உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய், பொருள்தன்மையால் வேறாய், செலுத்தும் தன்மையால் உடன்மாய் நிற்கின்ற அந்த பெருமை உடையவர். அவர் எப்பொருளில் கலந்து நின்றாலும் அந்த மெய்ப்பொருள் எதனாலும் பந்தப்படுவது இல்லை. தன்னை நோக்கி யார் சரண் போகின்றார்களோ அந்த பரம்பொருள் என்ன செய்யும், அவர்களை வந்து குலைந்து பார்த்து அருள் பாலிக்கும். இவ்வாறு நோக்கும் உயிர்கள் என்ன செய்யும், அவர்கள் தன் முனைப்போடு தன் அறிவால், இந்த ஆன்ம அறிவால் பார்க்காது அவன் அருளையே கண்ணாக கொண்டு காணினால் அப்பொழுது அவன் இறங்கி வந்து அருள்வான். இதுதான் நம்முடைய மாணிக்க சொல்லினார், எவ்வொரு தன்மையும் தன் வயப்படுத்து தானே ஆகிய தயாபரன். அந்த 84 யோனிபதத்திலையும் அந்தந்த தன்மையோடு அவன் தன்வயப்படுத்துகின்றான். ஆனா அவன் தானே ஆகிய தயாபரன், அந்த கருணையுடைய பரன் என்று மாணிக்கவாசர் அருள் செய்கின்றார். எனவே அந்த உலகத்து பொருள்ல அந்த அணுக்கள் முதல் அண்டம் தோறும் பெருமான் வந்து கலந்து நின்றாலும் அந்த கலப்பினால் அவன் பாதிக்கப்படாமல் நிற்கின்ற இயல்பை உடையவன்.
அந்த இறைவன். அவன் எங்க இருக்கின்றான்? அவன் எங்கோ தொலைதூரத்துல இருக்காயா, அந்த பராகாசத்துல வந்து அவன் இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல, அவன் வந்து எப்படின்னா நம்மோடு மிக அருகே இருக்கான். இந்த உயிருக்கு மிக அருகே, உயிரோடு ஒன்றாக கலந்து இருக்கின்றான். அந்த மாதிரி அவன் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான். என் உயிரெல்லாம் மட்டும் இல்ல, எல்லா உயிர்களிலும் எல்லா ஜடப்பொருள்களும் அவன் கலந்து இருக்கின்றான். அத்தகைய தன்மையுடையவன் ஏன் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லை என்றால், அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் அறிகிறேன், நான் வழிபாடு செய்யறேன், நான் யோகம் செய்யறேன், நான் ஜபம் செய்யறேன் அப்படின்னு நான் என்ற அந்த தன்முனைப்போடு அறிய முற்படும் போது அவன் எட்டா கனியாக, எட்டாத பொருளாக அவன் இருக்கின்றான். அப்போது திருவருள் வழியே, அந்த திருவருள் தான் என்னை வந்து செயல்படுத்துகின்றது, அதுதான் என்னை பேச வைக்கின்றது, அதுதான் என்னை சாப்பிட வைக்கின்றது என்று ஒவ்வொரு செயலையும் அந்த திருவருள் வழியே தேடுவோருக்கு அவன் எட்டும் பொருளாக இருக்கின்றான். அப்ப இந்த முதல் வரிக்கு வந்து என்ன விளக்கத்துக்கு போலாம். தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன். அவன் இறைவன் இந்த ஆன்மாவோடு அல்லது உயிரோடு கூடி ஆன்மாவுக்கு ஆன்மாவாய், உயிருக்கு உயிராய், அறிவுக்கு அறிவாய் நிற்கின்றான். அந்த மாதிரி அவன் நிற்காவிட்டால் என்ன ஆகும்? அந்த உயிரால எதையும் வந்து விரும்ப முடியாது, எதையும் வந்து அறிய முடியாது, எதையும் வந்து அது அனுபவிக்கவும் முடியாது. எனவே அந்த அவன் நிற்காவிட்டால் அந்த உயிரால் எதையும் விரும்ப முடியாது, அறிய முடியாது, அது அனுபவிக்க முடியாது. இப்ப நமக்கு வந்து சூக்கும சரீரம்னு நம்ம பார்த்தோம், அந்த பொறியற்ற காயம். அப்ப என்ன செய்யறோம்? இந்த உயிர் எப்படி இருக்கின்றது? அந்த உயிர் வந்து இறைவனுக்கு சூக்கும சரீரமாக இருக்கின்றது உபச்சாரமாக சொல்வார்கள். பெருமானுக்கு சரீரமே கிடையாது, நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த உயிர் வந்து இறைவனுக்கு சூக்கும சரீரமாக இருப்பதாக சில பேர் வந்து சொல்வார்கள். ஏன்னா அந்த ஆன்மாவை, உயிரை செலுத்துவதற்கு இறைவன் அந்த மாதிரி இருக்க வேண்டும். ஒரு ரயில் இன்ஜினை செலுத்தணும் அப்படின்னா அந்த டிரைவர் வந்து அங்க இருக்கணும். ஒரு பஸ் செலுத்தணும்னா பஸ் டிரைவர் வந்து அங்க இருக்கணும். ஒரு குதிரையை ஓட்டணும்னா அந்த குதிரை ஜாக்கி வந்து அது மேல இருக்கணும். அது மேல பெருமான் வந்து அவன் உடனாக இருக்க வேண்டும். ஏன்னா பெருமான் வந்து எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றான். எனவே அவன் உயிரோடு இந்த மாதிரி அத்தியமாக கலந்து இருக்கின்றான். எதுக்கு அந்த மாதிரி அத்தியமாக கலக்கணும் அப்படின்னா, அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த உயிர்கள் வந்து அறிந்து அனுபவிக்கும் பொருட்டு பெருமான் வந்து அந்த உயிரோடு ஒன்றாக இருக்கின்றான். அப்ப ஏன் வேறாக இருக்கின்றான் அப்படின்னா வந்து அந்த என்ஜினுக்கு வேற டிரைவர் இருந்தாதான் அந்த என்ஜினை வந்து செலுத்த முடியும். எனவே வந்து அந்த உயிர்களை செலுத்துவதற்காக, அதற்கு அறிவிப்பதற்காக, ஏன்னா அந்த அறிவித்தால்தான் அந்த உயிர் அறியும், அதை அறிவிப்பதற்காக அவன் வந்து என்ன செய்கின்றான்? வேறாக இருக்கின்றான். அப்ப செலுத்த வேண்டும் இல்லையா? அதை செலுத்துவதற்காக உடனே நிற்கின்றான். அதுதான் அவன் தாக்கியும் தாக்காத அந்த தன்மையில் இருக்கின்றான் என்று இதை வந்து சொல்வார்கள். இதுக்கு வந்து என்ன ஒன்று சொன்ன, மொத்தம் 7 ஓமைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 7 ஓமைகள் உங்களுக்கு வேண்டாம். சிவபிரகாசம் வந்து 3 ஓமை சொல்லியிருக்கின்றால. அவன் எப்படிங்கன்னா அந்த உடலோடு கலந்து இருக்கின்றான் இல்லையா, ரெண்டாவது வந்து அந்த உயிர்களை செலுத்துகின்றான், மூன்றாவது அந்த கண்ணை செலுத்துகின்றான். அந்த 3 தன்மையை வந்து நம்ம சிவபிரகாசத்துல வந்து பார்த்திருக்கோம். அப்ப பெருமான் எப்படி இருக்கின்றான்? இந்த மாதிரி கலந்து இருந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டுவது இல்லை போல அதோடு ஒட்டாமல் பெருமான் வந்து இருக்கின்றான். எனவே பெருமானுக்கு வந்து பற்று என்பதே இல்லை. பெருமானுக்கு வந்து அன்புதான் இருக்கின்றது. அடியார்கள் மேல வந்து அன்புதான் இருக்கின்றது. எல்லா உயிர்கள் மேலே அன்புதான் இருக்கு. அவனுக்கு வந்து பற்று, பந்தம், பாசம் என்பது கிடையாது. எனவே உயிர்களின் மனம் நீங்கும் பொருட்டு அந்த வினை பயன்களை உயிர்களுக்கு பெருமான் ஊட்ட வேண்டும். ஊட்டினாதான் அதுக்கு இன்ப துன்ப அனுபவம் வரும். அந்த இன்ப துன்ப அனுபவம் வந்தாதான் ஆகா நமக்கு அனுபவிச்சது போதும், இனிமே எனக்கு அனுபவமே எனக்கு வேண்டாம், பெருமானே உண்டு திருவடியே வேணும். எனவே அவன் வந்து ஊட்டினாலும் அவன் வந்து அனுபவிக்க மாட்டான். இப்ப சுந்தரர் கண் மூலமாக பெருமான் பார்த்தாலும் பெருமான் வந்து அதை அனுபவிக்கவில்லை. எனவே அவன் ஊட்டி அருள்பவன், அவன் தான் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா பெருமானுக்கு அனுபவம் என்பது கிடையாது, உயிர்களுக்கு தான் அனுபவம் உண்டு. எனவே இப்ப பெருமான் வந்து அந்த உயிர்கள் எப்படி இருக்கான்? அவன் வந்து அந்த சங்கற்ப மாத்திரையாக இருக்கின்றான். எனவே அந்த உயிர்கள் அடையக்கூடிய அந்த வேறுபாடு, மாறுபாடு சிவனை அடையாது. இந்த சூரியன் எப்படி இருக்கின்றது? அது ஒளியோடு பிரிப்பில்லாமல் இருக்கின்றது. அது கண்ணுக்கு பல வகைப்பட்ட காட்சிகளை அது காண்பிக்கின்றது. என்றாலும் அந்த சூரியன் வந்து விகாரம் அடையாது. அவ்வாறே சிவபெருமான் அருளோடு அந்த உயிர்களோடு
பிரிப்பின்றி நின்று அந்த பல்வகைப்பட்ட அந்த அறிவு நிகழும்படி செய்தாலும் பெருமானுக்கு அந்த விகாரம், அந்த வேறுபாடு அடையாது. ஏனென்றால் இறைவன் வியாபக அறிவுடையவன். அவன் ஒவ்வொன்றாக அறிவதில்லை, எல்லாவற்றையும் ஒருங்கே ஒரே நேரத்தில் அறிபவன். எனவே ஏகதேசமாய் பகுத்தறிவது இந்த ஆன்மா. அவன் முற்றறிவோடு ஒருங்கே ஒரே நேரத்தில் அறிவது. எனவே அந்த பாசம் சிவனை தாக்காது. இந்த மாதிரி நம்ம அறிந்து பார்த்தோம்னா சிவபெருமான் சர்வ வியாபகமாக தற்பனனாக இருக்கின்றான் என்பது இருப்பான். இப்ப நம்ம பார்க்க போறோம்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கலெக்டருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, கலெக்டர் மேல இருக்காரு, அப்புறம் முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அப்புறம் WHO இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு இருக்க மாதிரி சிவபெருமானுக்கு மேல யாருமே கிடையாது. அவனுக்கு மேல அதிகாரி யாருமே நிற்கின்றது. எனவே அவன் எல்லோருக்கும் மேற்பட்டவன். இதேதான் தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன். அவன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். அந்த உயிர்களின் அறிவுக்கு எட்டாத நிலையில் வியாபித்து நிற்கின்றான். அப்ப ஏன் இதெல்லாம் அவன் செய்யறான் அப்படின்னா அந்த உயிர்களுக்கு சிவபோகத்தை கொடுப்பதற்காக. எனவே சிவபோகம் என்பது என்ன செய்கின்றது? அப்போது அது எப்படி நிலைங்குதுன்னா, அந்த உயிருக்கு 3 சொன்னோம் இல்லையா, அறிவு, இச்சை, செயல்னு 3 இருக்கும். அந்த அறிவு என்ன செய்யணும்? அந்த பெருமானோட அறிவோடு ஒன்றாக வேண்டும். அந்த அறிவோட ஆன்மாவோட இந்த இச்சை பெருமானோட இச்சையோடு ஒன்றாக வேண்டும். இந்த அறிவோட செயல் என்ன செய்யணும்? அது பெருமானோட செயலோடு ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே இந்த அறிவு இச்சை செயல் பெருமானோடு அறிவு இச்சை செயலோடு ஒன்றாக நிற்க வேண்டும். அப்போது அதுதான் இந்த 2 வேறுபட்ட பொருள்கள் ஒன்றாக கலந்து நிற்பது. அதை தான் அத்வைதம் என்று நாம் சொல்லணும். அத்வைத சம்பந்தம்னு நம்ம சொல்றோம். இப்ப அம்பாலும் பெருமானும் ஒண்ணுபட்டு இருக்காங்க. அது 2 வேறு வேறு பொருள். 2 வேறு வேறு பொருள் இல்ல, அது 2ம் ஒரே பொருள். அந்த ஒரே பொருள் ஒன்றாக நிற்பது அது தாதான்மிய சம்பந்தம். சித்தாந்தத்துல இந்த அத்வைத சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம் என்ற அந்த 2 சம்பந்தத்தை குறிக்கும். அந்த மாதிரி அத்வைதமாக கலந்து இருந்தால்தான் அப்ப உயிர்களுக்கு அந்த அனுபவிப்பது என்ற அந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்போது சிவம் தான் காட்டுகின்றது, இந்த உயிர் காணுகின்றது. இந்த முத்தி நிலையிலும் இதான் சிவபெருமான் தான் காட்டுகின்றான், அந்த உயிர் காணுகின்றது. சிவபெருமான் தான் அந்த அனுபவத்தை கொடுக்கின்றான், அந்த உயிர்களை அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கின்றது. அப்பொழுது அங்க உயிர் வேறு, இறை வேறு, சிவன் வேறு, ஜீவன் வேறு என்ற பிரிப்பு கிடையாது. அந்த மாதிரி ஜீவபோதம் தலைப்பட்டால் அப்ப என்ன செய்யும்? அந்த சிவம் உயிரால் அறியப்படாமல் நிற்கும். இதான் நோக்கின் கலையம் என்று சொன்னார். எனவே நம்ம என்ன செய்யணும்? கடைசியாக அடைய வேண்டியது அந்த சிவபோகமாகிய முக்தி இன்பம். அந்த சிவபோகத்துக்கு நாம் ஒன்றுபட வேண்டும். அந்த மாதிரி ஒன்றுபட்டா நம்ம என்ன செய்யணும்? இறைவன் எப்படி உயிர்களோடு தாக்கியும் தாக்காமல் இருப்பது போல நம்ம எப்படி இருக்கணும்? நோக்கியும் நோக்காமல் உலக வேண்டும். அப்போது சிவன் தான் என்ன செய்கின்றான்? எனக்கு காட்டுகின்றான். அந்த மாதிரி நினைக்க நினைக்க என்ன செய்யும்? நான் சிவஸ்வரூபமாக நானே மாறிவிடுவேன். இதுதான் பரிபூரணந்த பரமானந்த சொரூப நிலை. எனவே ஜீவனுடைய அறிவு சிவத்தோடு சிவ அறிவோடு கலந்து நிற்பதே நோக்காமல் நோக்க என்று சொல்லப்படும். இது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்படின்னா உங்களுக்கு குரு உபதேசம் தான் கிடைக்கும். நான் சொல்றதால கிடைக்காது. உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்து உங்களுடைய பக்குவம் நோக்கி அதை உபதேசிக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். இதுக்கு 2 திருமந்திர பாடல் உதாரணமாக கொடுத்துருக்கேன். ஒண்ணு மலம் இல்லை, மாசு இல்லை, மான அபிமானம் குலமில்லை, கொல்லும் குணங்களும் இல்லை, நலமில்லை, நந்தியை ஞானத்தினாலே பலமண்ணி அன்பில் பதித்து வைப்போர்க்கே. நந்தியை அந்த சிவனை ஞானத்தினாலே, அந்த திருவுருள் ஞானத்தினாலே பலமண்ணி பெருமானோடு நிலைத்து நின்று அன்பில் பதித்து, நம்முடைய அன்போடு பதித்து வைப்போருக்கு என்ன செய்ய? அவனுக்கு மலம் கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த மலம் கிடையாது. மாசு இல்லை, எந்த குற்றமும் இல்லை. மான அபிமானமும் கிடையாது. ஒருத்தன் திட்டான், ஒருத்தன் போட்டான், அது நமக்கு பாதிக்காது. குலம் இல்லை, நான் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம், அந்த குலமும் இல்லை. கொல்லும் குணங்களும் இல்லை. இப்ப நம்ம முக்குண வசப்பட்டு இருக்கோம், தாமசம், ராஜசம், சாத்வீகம், அந்த குணங்களும் போய்விடும். அப்புறம் நாம் இல்லை, நலம் இல்லை என்று திருமணம் சொல்லியிருக்கின்றார். அப்புறம் 2வது பாட்டு சொல்லியா, நினைப்பு மறப்புன்னு சொல்லியா, அதுக்காக ஒரு பாட்டு. நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம். என்கிட்ட நினைப்பு மறப்பு அந்த 2 இல்லாம போயிடுச்சு. அப்பேற்பட்ட என்னுடைய நெஞ்சம் வினைப்பட்டிருக்கும். அப்போது என்ன செய்யணும்? அந்த
வினைப்பட்டை அது அடுத்து விடும். அந்த விமலன் இருக்கும் வினைப்பட்டருக்கும் விமலனை தேடி. நம்முடைய பற்றை வந்து யார் அறுப்பதுன்னா அந்த சிவபெருமான் தான் அறுக்கின்றார். அந்த விமலனை தேடி நினைக்க பெறலின் நீலியன் ஆமே. பெருமானை நீ நினைத்து கொண்டே இருந்தால் நீ பெருமானாகவே மாறிவிடுவாய் என்ற கருத்தை வந்து சொல்லிவிட்டு அடுத்து 12வது பாட்டு போலாம். மூளை இருந்தாரை முட்டத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற. இந்த ஆன்மா வந்து என்ன கிடக்குது, ஒரு மூலையில கிடக்குது. என்ன அந்த காலத்து வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு முட்டம்னு வச்சிருப்பாங்க. முட்டம் அல்லது முத்தம்னு சொல்லுவாங்க. அது சுத்தி வந்து 2 கட்டு 3 கட்டு 4 கட்டு அந்த வீடு வந்து இருக்கும். அந்த வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மூளை இருக்கும். அந்த மூலையில இருக்கவங்க என்ன செய்வாங்க, குளிக்கிறதுனா அந்த முத்தத்துக்கு வந்து தான் குளிப்பாங்க. அந்த முத்தத்துக்கு வந்து எல்லா புழக்கமும் அங்க ஏற்படும். எனவே நம்ம எங்க கிடைக்கிறோம், அந்த ஆன்மா எங்க இருக்குன்னா அது ஒரு மூலையில கிடைக்குது. அந்த மூளை என்ன மூளைன்னா, ஒண்ணு வந்து ஆணவ மலத்துல கேவல நிலையில இருட்டாகி அந்த மூலையில கிடக்குது. அப்புறம் சகலத்துக்கு வருது. சகலத்துக்கு வரப்ப அந்த தாயின் கருப்பை ஆகிய அந்த மூலையில கிடக்குது. அப்புறம் என்ன செய்யுது, குழந்தை பிறக்குது. அதுக்கு என்ன செய்யறார் பெருமான் வந்து அந்த பொறிகளை கருவி கரணங்களை பூட்டுகின்றார். அப்போது அந்த 5 பொறிகளையும் அந்த தத்துவங்களையும் வந்து பெருமான் வந்து கூட்டுகின்றார். அந்த பொறிகளை கூட்டு தத்துவத்தை கூட்டப்ப என்ன செய்யும், அந்த 35 கருவிகள் இருக்கும்போது அது வந்து ஜாக்கிர அவஸ்தையில இருக்கும். 25 கருவிக்கு வரும்போது அது சொப்பனத்துக்கு வந்து போகும். 3 கருவி இருக்கிறப்ப அது என்ன செய்யும், அந்த உறக்கத்துக்கு போகும். அதுக்கப்புறம் 2 கருவி இருக்கிறப்ப அது என்ன செய்யும், அது துரியத்துக்கு போகும். துரியம் என்கிற பேருறக்கத்துக்கு போகும். ஒரு கருவி மட்டும் இருந்தா அது துரியாதீத நிலையை வந்து அடையும். எனவே இந்த தாயின் கருப்பை 5 பொறிகள் 5 அவஸ்தைகள் ஆகிய அந்த மூளைகளே கிடந்த அந்த உயிர் அவற்றினால் உண்டாகும் அந்த இருளில் அழுந்தி கேவலையில அந்த இருளாகிய சகசமலத்துல அது அழிந்து கிடைக்குது. அப்புறம் என்ன செய்யுது, அங்கேருந்து பெருமான் வந்து சகல நிலைக்கு கூட்டுறாரு. அங்க 36 தத்துவங்கள் நமக்கு தனு கரண போன போகம் வந்து கிடைக்கின்றது. அப்ப தனு கரண போன போகங்கள் அப்ப வந்து நம்ம சகல நிலைக்கு வந்து வந்துடுறோம். அப்பேற்பட்ட அந்த சகல நிலையிலிருந்து பெருமான் என்ன செய்கின்றார், அந்த 3 மலங்களையும் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த பாசக்கட்டில் இருந்து அந்த பாச பிடிப்பிலிருந்து பெருமான் விடுவித்து எங்க கொண்டு போறாரு, அங்க சுத்த நிலைக்கு கொண்டு போறார். சுத்த நிலைக்கு கொடுத்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும்படியாக அவர் எப்படி இருக்கின்றார், அவர் குருவாக எழுந்தருளி வருகின்றார். அப்ப என்ன செய்ய, நான் வந்து மூலையில கடந்த என்ன இந்த முற்றமாகிய அந்த சுத்த நிலைக்கு அந்த குருநாதர் கொண்டு வந்து விட்டு விட்டார். குருநாதரை வந்து எழுந்தருளி விட்டார். அவர் வந்து சால பெரியவர். அவர் வந்து அளவிட்டு அறிய முடியாத மிக பெருமையை வந்து உடையவர் அந்த சிவபெருமான். அவர் தவத்தில் தலைவர் என்று உந்திய பெற. அவர் இந்த ஆன்மா வந்து பல பிறவிகளை வந்து பல தவங்களை சரியை கிரிய யோகங்களை வந்து செஞ்சிருக்கு. அந்த தவத்திற்கு பயன்படுத்தும் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றார், அவர் வந்து குருவாக வந்து உண்மை ஞானத்தை உபதேசித்து ஆட்கொள்ள வருகின்றார் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. எனவே மூளைனா என்ன, மூளைனா இந்த மூளை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருட்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆன்மாவோட அறிவு வந்து முழு விளக்கம் பெறாமல் தடுத்து நிற்பது எது, கேவல நிலையில வந்து ஆணவம் வந்து தடுத்து நிற்கின்றது. சகல நிலைக்கு நான் வந்துட்டேன். அப்ப என்ன செய்யறது, என்னுடைய தனு கரண போன போகமாகிய அந்த 36 தத்துவ கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 36 தத்துவ கூட்டங்கள் தான் இப்ப சகல நிலையில அது மூளையாக இருக்கின்றது. அதனால என்ன, அந்த 5 அவஸ்தை இருக்கின்றது. ஜாக்கிர அவஸ்தை என்கின்ற அந்த விழிப்பு நிலை, அப்புறம் சொப்பன அவஸ்தை என்கின்ற அந்த கனவு நிலை, அப்புறம் தூக்கம் என்கின்ற அந்த சுளுத்து நிலை, அதுக்கப்புறம் துரியம் என்கின்ற பேருறக்க நிலை, அப்புறம் துரியாதீதம் என்கின்ற அந்த உயிரடப்பங்கள் நிலை. அது மாதிரி 5 அவஸ்தையிலும் இந்த ஆன்மா அனுபவிக்கின்றது. அப்போ முற்றம்னா என்ன, முற்றம்னா இந்த பாசக்கூட்டம், இந்த தத்துவ கருவிகள் இருக்கு இல்லையா, இந்த தத்துவ கருவிகளை விடுபட்டு அந்த சிவானந்த பேரின்பமாகிய அந்த பெருநிலையை கொடுக்கக்கூடிய அந்த சிவலோகம் தான் அந்த முற்றம். இது போல ஆன்மாக்களுக்கு பெருமான் பேரின்பத்தை வழங்கி ஏன் இந்த மாதிரி கொடுக்கிறாருன்னா, இந்த ஆன்மா வந்து முற்பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாக தான் பெருமான் இதை வந்து கொடுக்கின்றார் என்று. எனவே இப்ப சிவஞான போதம் வந்து 8ஆம் சூத்திரம், ஐம்புல வெடனில் வளர்ந்தனை வந்து
தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏற்கனவே செய்த முற்பொருள் செய்த தவத்திற்காக பெருமான் குருவாக இதை உணர்த்துகின்றார். அதுக்கு சிவஞான சுவாமிகள் எப்படி உரை செய்யறாருன்னா, ஈண்டு இந்த ஆன்மாக்களுக்கு முற்செய் தவத்தால், முற்பொருள் செய்த தவத்தால் ஞானம் நிகழும் என்று அதற்கு சிவஞான போதத்துக்கு நம்முடைய சிவஞான சுவல். எனவே ஈண்டு இப்பொழுது இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த உயிர்களுக்கு முற்செய் தவத்தால், முற்பிறவிகள் செய்த தவத்தால் ஞானம் நிகழும். எப்படி கண்ணப்படுக்கு இந்த பிறவிலே 6 நாள்ல முத்தி கிடைச்சது அப்படின்னா, போன பிறவில அவரு எப்படி இருந்தாரு, அர்ஜுனாக இருந்து அவர் தவம் செய்தார். அது போல ஒவ்வொரு உயிரும் தவம் செய்வதனால பெருமான் அதை கொடுத்திருக்கின்றார் என்பது இந்த பாடலுடைய கருத்து. இதுக்கு விளக்கம் பார்க்கலாம். என்ன விளக்கம்னா, மூளை இருந்தது அப்புறம் மூளைலாம் அது தற்போதத்தோடு இருக்கின்றது. அந்த தற்போதத்தை நீக்கி அதற்கு உபகாரம் செய்பவர் அந்த உபாய குருவாகிய நம்முடைய குரு. அவர் தான் என்ன செய்கின்றார், அவர்தான் தவத்தின் தலைவராக நமக்கு அந்த வரங்களை கொடுக்கின்றார் என்ற 2 கருத்து சொல். மூளை என்பது என்ன, மூளை என்பது அது உயிரின் கேவல நிலை. அப்புறம் முற்றம் என்றால் என்ன, முற்றம் என்பது இந்த உயிர்களுக்கு சகல நிலை. அப்ப நம்ம சித்தாந்தத்துக்கு மறுபடி போகணும். இந்த உயிர்களுக்கு 3 நிலைகள், இதை காரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அது என்ன 3 நிலைன்னா, அவை கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அதை கேவல அவஸ்தை, சகல அவஸ்தை, சுத்த அவஸ்தை என்று சொல்வார்கள். கேவல நிலை என்ன இருக்கும், கேவல நிலை உயிர்கள் ஆணவ மலத்தால் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதற்கு கருவி கரணங்கள் இருக்காது. அந்த கருவி கரணங்கள் இருக்காதனால இந்த ஆன்மாவுக்கு எப்பயுமே அறிவு இச்சை செயல்னு 3 இருக்கும். அந்த 3 இருந்தாலும் அதை தன்னை அறியாமல் இருக்கணும். தான் ஒரு ஆன்மான்னு அறியாம இருக்கும். தன்னை ஆணவ மலம் மூடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆணவ மலத்தையும் தெரியாது. தனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் என்பது அதுவும் தெரியாது. எனவே அது ஒன்றும் தெரியாமல் அது முழு அறியாமையில் கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும், தானாக முயன்று அந்த ஆணவ மல கட்டிலிருந்து விடப்படக்கூடிய அந்த ஆற்றலும் அதுக்கு கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு அறிவுள்ள பொருள் இந்த சிவகுமாரனாகி இது விரல்ட்டு போய் மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு பெருமான் என்ன செய்கின்றார், அவருக்கு அந்த மாயையை கூட்டுகின்றார். மாயையாகிய இந்த முதல் காரண மாயிலிருந்து அவருக்கு தனுவாகிய உடலை கொடுக்கின்றார். கருவியாகிய அந்த 5 பொறிகள், அறிவு கருவிகள், தொழில் கருவிகள், அப்புறம் அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்த, அகங்காரம் கொடுக்கின்றாரு. கொடுத்து இந்த உயிர்கள் வாழ்வதற்கு என்ன செய்கிறார், ஒரு உலகத்தை கிடைக்கிறார். தனு, கரணம், போனங்கள், 724 போனங்களை படைக்கின்றார். அதை அனுபவிக்க வேண்டிய அந்த போகப் பொருள்களையும் படைக்கின்றார். அது போல பெருமான் என்ன செய்கின்றார், அந்த கேவல நிலையிலிருந்து அந்த மாயையாகியிருந்து நமக்கு தத்துவ கருவியாகிய தனு, கரண, போன போகங்களை கூட்டி நமக்கு என்ன செய்கின்றார், அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்கின்றார். ஏன் அந்த மாதிரி செய்யலார்னா, அந்த பெருமானுடைய கருணை தான் காரணம், வேறு எந்த காரணமும் சொல்ல. ஏன்னா கேவல நிலையில் இருந்தது இப்ப சகல நிலைக்கு விட்டது. சகல நிலைக்கு வந்த போது இந்த தத்துவ கருவிகள் எப்படி இருக்கின்றது, அதுக்கு ஒரு மாயா விளக்காக இருக்கின்றது. ஏற்கனவே ஆணவமல்ல இருட்டுல கிடந்தது. இப்ப இந்த மாயாகி இந்த விளக்கு வந்தவொடனே என்ன செஞ்சது, அது ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. அப்ப என்ன, அது முழு அறியாமல் இருந்தது, இப்போது ஓரளவு அறிவு கிடைக்கின்றது. அப்போ உயிர் பக்குவம் பெறுகின்றது. இந்த மாதிரி பக்குவம் பெறனா என்ன செய்யணும், அந்த ஆன்மாவுக்கு இறைவன் குருவாக அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசம் செஞ்சு என்ன பண்றாரு, அவர் இந்த மாயையாகிய இந்த உடம்பு நீ கிடையாதுப்பா, நீ உடம்பு நீ கிடையாது, மனசு நீ கிடையாது, இந்த பொறிகள்லாம் நீ கிடையாது, இதெல்லாம் என்ன செய்ய, இது இந்த உலகத்தை உணர்வதற்காக நான் கொடுக்கப்பட்ட கருவி. அதை வச்சு நீ என்ன பண்ணணும், இந்த தவமாகிய இறை வழிபாட்டை செஞ்ச வேண்டும். அந்த மாதிரி செஞ்சா என்ன செய்யும், உனக்கு உடம்பு இருக்கிறதே தெரியாது, உனக்கு மனசு இருக்கிறதே தெரியாது, இருந்தாலும் உனக்கு இல்லாத போல் ஆகிவிடும். எனவே என்ன செய்கிறார், அந்த மாதிரி இருந்து அதை ஆன்மாவை சுத்தம் செய்கின்றார். அப்போது அது சுத்த நிலைக்கு போகுது. சுத்த நிலைக்கு போகும்போது என்ன செய்யும், இது இந்த கருவி கரணங்கள் இன்றியே அறியும். இப்ப நான் கண்ணால தான் பார்க்க முடியும். நான் சுத்த நிலைக்கு போனா என்ன, இந்த கண்கள் இன்றியே என்னால் காண முடியும். அப்ப இந்த மூக்கால தான் முகர முடியும், என்னால் மூக்கின்றியே முகர முடியும். எனவே தத்துவ கருவிகள் எல்லாமே சுத்த நிலையில அது அறியும். அந்த நிலைக்கு கொண்டு போறார். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா என்ன செய்யலாம், ஒருத்தன் இந்த நவரத்னம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அவன் என்ன பண்ணுவான், அந்த யாருக்கு இந்த நவரத்னத்தை பத்தி நல்லா தெரியுமோ அவனை கூட்டிட்டு போய்
அதோடைய குணம் என்ன, குற்றம் என்ன, தோஷம் இருக்கா அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு தான் வாங்குவான். அது போல நீ என்ன செய்யணும், நீ சிவமாகி அந்த மாணிக்கத்தை வாங்கணும்னு நீ ஆசைப்படுற அது ஒன்னால வாங்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும், அதை அறிந்து அனுபவித்துள்ள அந்த குருவின் துணையின்றி உன்னால் அந்த சிவமாகிய மாணிக்கத்தை வாங்க முடியாது. இன்னொரு உதாரணம் என்ன, ஒருத்தவன் என்ன பண்றான், அவன் கிணத்துல விழுந்துறான். ஊரே கூட்டிகிட்டு என்ன பண்ணும், அது வேடிக்கை பார்க்கும். அந்த வேடிக்கை பார்க்கறதுனால அவனுக்கு கரையேற்ற முடியுமா? யாரும் முடியாது. அது துணி உள்ள ஒருத்தன் என்ன பண்ணுவான், உன்னை கயிறு கட்டி உள்ள இறங்குவான். இந்த நீச்சல் தெரிஞ்சு அவனே உள்ள குதிச்சிருவான். குதிச்சுட்டு போய் அவனை கரை சேர்ப்பான். அது போல இந்த குரு என்ன செய்யறாரு, நம்ம இந்த பவசாகரமாகி இந்த பிறவி கடல இருக்கும், அவர் குருவாகி என்ன இறங்கி என்ன கையை பிடிச்சி என்ன கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அது போல்தான் இந்த சுத்த சிவகுரு நம்மை தூய்மை செய்து நமக்கு அதை அருள்கின்றது. எனவே அப்பதான் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு பயனாக இவர் வருகின்றார். இந்த ஆன்மாவுடைய அறிவு எப்படி, இந்த ஆன்மாவின் அறிவும் வியாபகத்துக்குரியது, விரிந்த அறிவு உடையது. ஆனா அந்த விரிந்த அறிவை சுருங்க வைப்பது இந்த 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. எனவே இந்த மறைப்பை ஒழிப்பதற்கு உபாயமாக பெருமான் நமக்கு இந்த மாண்ட பிறப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த மாண்ட பிறப்புக்கு வந்த போது நமக்கு என்ன செய்யுது, விருப்பு வெறுப்புன்னு விடுது. அந்த வெறுப்பின் காரணமாக சில பேரை விரும்புகின்றோம், சில பேரை வெறுக்கின்றோம். சில பொருள்களை விரும்புகின்றோம், சில பொருள் வெறுக்கின்றோம். அப்ப நமக்கு கர்மம் ஏற்படுகின்றது, ஆகாமியம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி இன்பு துன்பத்தை நம்ம அறியும் போது இந்த ஆன்ம அறிவு ஓரளவுக்கு விளக்கம் பெறுகின்றது. விளக்கம் பெற நம்ம என்னதான் இன்பு துன்பத்தை அனுப்பிச்சாலும் இந்த பிறவி போதும்பா, இனிமே எனக்குமே பிறவி வேண்டாம் அப்படிங்கிற பிறப்பு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்னுட்டு மாணிக்கவா சொன்ன போல, நான் எல்லா பிறப்பும் பிறந்துட்டப்பா, இந்த பிறப்புல ஒரு சாரமும் இல்லை, இது காக்கை எச்சிலுக்கு சமானம் என்று அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தவொடனே என்ன செய்யும், அப்பதான் இவனுக்கு ஒரு குருநாதர் கிடைப்பாரு. அவர் உபதேசம் பண்ணவன இவை சரியை என்கின்ற அந்த அனுஷ்டானம் செய்வான், ஆலய வழிபாடு செய்வான். அப்புறம் கிரியையாகிய ஜீவபோதம் செய்வான். அப்புறம் யோகமாகிய அந்த ஆதார நிராதார யோகம் செய்வான். அந்த மாதிரி சரியை கிரியை யோகம்தான் தவம் என்று சொல்லப்படும். இது நம்ம பல பிறவிகளில் செய்திருக்கின்றோம். அந்த பல பிறவிகள் செய்ததுனால பெருமான் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கின்றார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், சரியை செய்தால் நமக்கு சாலோகம் என்கின்ற சிவலோகம் கிடைக்கும். கிரியை செய்தால் நமக்கு சாமீபம், அந்த சிவனுக்கு பக்கமாக இருப்போம். அப்புறம் யோகம் செய்தால் நமக்கு சாரூபம், சிவன் போன்ற அந்த சாரூபத்தை, எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த ரூபம் கிடைத்ததோ, நந்தியம் பெருமானுக்கு அந்த ரூபம் கிடைத்ததோ, அப்ப சாரூபம், இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் மூன்றுமே பதமுக்தி. இந்த பதமுக்தியில இருந்தா மறுபடியும் பிறப்பு உண்டாகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், மறுபடி பிறப்பு வராத அந்த சாயுஜ்ய நிலைக்கு நிலைக்கு நாம் போக வேண்டும். எனவே அப்ப என்ன செய்யணும், நான் எப்படி செஞ்சாலும் அந்த சிவபெருமானுக்கு நான் அடிமை பொருள். எப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி சொன்ன, நான் விற்றுக்கொள்வீர், நான் அடிமை, நீ என்னால வித்துக்கலாம்னு சொன்னாரு. எனவே இந்த ஆன்மா சிவத்தை விட்டு எப்பொழுதும் பிரிவது கிடையாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எனவே நான் சிவத்தோடு எப்பொழுதும் ஒன்றியேதான் இருக்கின்றேன் என்று நான் இந்த ஆன்மா இருக்கின்றது. அப்புறம் என்ன செய்கின்றது, அந்த மாதிரி ஒன்றி இருந்தாலும் சிவன் வேறு நான் வேறு. நான் அடிமை, அவன் ஆண்டவன், என்னை ஆள்பவன் அவன்தான் எனக்கு அந்த அறிவு இச்சை செயலை கொடுத்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதைதான் அப்ப என்ன சொல்ற, திருநாவுக்கரசு சாமி ஒரு பாட்டு சொல்ற, என்னை ஏதும் அறிந்திலேன் என்கிறான். நான் என்னை ஆன்மானே எனக்கு தெரியலப்பா, தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். நான் என்ன, நான் முன்ன நீதான் எனக்கு தலைவன்னு நான் நினைக்கல, அதனால நான் சமத்துக்கு போனேன். அப்புறம் என்னை தன் அடியான் என்று அறிந்த பின், நீ எனக்கு சூளை நோய் கொடுத்தாய், சூளை கொடுத்து நீ என்னுடைய அடியான்பா, என்னை முன்னையே முனியாகி என்னை அடைய முயன்றாய் என்ற ஞானத்தை கொடுத்த பின், தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே, அப்பதான் நீதான் எனக்கு தலைவன் என்று அறிந்தேன். மறுபடியும் அந்த பாட்டு சொல்றேன், என்னை ஏதும் அறிந்திலேன் எம்பெருமான். எம்பெருமானே சிவபெருமானே, நான் என்னை நானே தெரியல, நான் உன்னை உடம்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ஆன்மான்னு தெரியல, நான் உயிர்னு தெரியல. அப்புறம் தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். அப்புறம் என்ன, தன்னா சிவபெருமானாகிய உன்னையும் நான் முன்னாடி அறியல. நான் உன்னை அறியாதான் என்ன பண்ணேன், நான் சமண சமயத்துக்கு போயிட்டேன். இந்த குடும்ப அவஸ்தைக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் சமண சமயத்துக்கு போயிட்டேன். அப்ப நீ என்ன பண்ண,
எனக்கு சூளை நோய் கொடுத்தாய், சூளை கொடுத்து என்னை தன் அடியான் என்று அறிந்த பின், எனக்கு சூளை நோய் கொடுத்து நீ ஆட்கொண்ட பின்பு நான் அடிமை என்று அறிந்த பின் தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே, அப்பதான் பெருமானே நீதான் எனக்கு தலைவன் என்பதை அறிந்தேன் என்று நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த சிவயோக நெறிக்கு ஒரு குரு இன்றி அமையாதது. எனவே இந்த ஆன்மாவுக்கு 5 அவஸ்தை இருக்கின்றது. ஒன்று நனவு என்கின்ற விழிப்பு நிலை, இரண்டாவது கனவு என்கின்ற சொப்பன நிலை, மூன்றாவது உறக்கம் என்கின்ற அந்த சுளுத்து நிலை, அப்புறம் பேருறக்கம் என்கின்ற இந்த துரிய நிலை, உயிர்ப்படங்கள் என்கின்ற அந்த துரியாதது நிலை. எனவே இந்த 5 நிலையும் அதுதான் மூளை, அது மூளையில வந்து கிடக்குது. அப்ப பண்ணல, அப்ப மறப்பு நினைப்பும் மாறி மாறி வருது. நினைக்கிறப்ப சுகம் இருக்கின்றது, மறக்கிறப்ப துக்கம் இருக்கின்றது. அப்ப சுகதுக்கமாகிய அந்த மயக்கத்திலே இந்த ஆன்மா வந்து அழிந்து கிடக்கின்றது. எனவே அந்த உணர்வை ஒழித்து பேரின்பத்துள் அழுந்தும்படி அந்த குரு வருகின்றார், வந்து தீட்சை செய்கின்றார். அந்த தீட்சை எதற்காக செய்கின்றார்? இந்த ஆன்மா வந்து ஏற்கனவே பண்டை நர்த்தவத்தின் பயனாக அந்த ஆன்மாவுக்கு மெய்யுணர்வை கொடுக்கின்றார். எனவே இப்ப மாதா கிட்ட வந்து சுரநிதம் இருக்கின்றது, அப்பா கிட்ட வந்து சுக்கிலம் இருக்கின்றது. அதை ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யறது? அந்த கர்ப்பப்பையில 10 மாசம் வந்து அந்த ஜீவன் வளருது. ஜீவன் வளர்ந்து அது வெளியே வருது. வெளியே வந்தோடனே அப்ப என்ன செய்யுது? அந்த பிராணவாயுங்கிற வாகனம் வந்து ஏற்படுகின்றது. இந்த மனம் வந்து வழியாக இருக்கின்றது. எனவே இந்த பிராணவாயு வாகனமாகவும் இந்த மனம் வழியாகவும் என்ன செய்கின்றது? இந்த ஆன்மாவுக்கு கண்மத்துக்கு ஈடாக என்ன செய்கின்றார் பெருமான் வந்து 72,000 நாடியும் அந்த வாயு வந்து தச வாயுக்குகளையும் அந்த 9 துவாரங்களையும் நவ துவாரங்களையும் அந்த 7 தாதுக்களையும் சப்த தாதுக்களையும் 6 ஆதாரங்களையும் 5 பொறிகளையும் 4 கரணங்கள் மனம் புத்தி சித்தமாக 4 கரணங்களும் 3 மண்டலம் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்ற 3 மண்டலமும் 2 வினையும் நல்வினை தீவினை என்றும் கொண்டு அப்ப என்ன செய்ய புறந்தோல் பொறுத்தெங்கும் புழு அழுக்கு மூடி இந்த உடம்பு மேல ஒரு தோலை மூடி ஒரு உருவை கொடுத்து நம்முடைய பிராரத்த கண்மை இருக்கும் வரைக்கும் அந்த தேகத்திலே அழுந்தி கிடக்கும் மாதிரி செய்கின்றார். அப்ப என்ன செய்கின்றார்? அப்ப நம்ம யோகம் செய்யறோம், யோகம் செய்யறப்ப அந்த இடைப்பெண்களை அடையப்பட்டு அந்த சுருமனை நாடு வழியாக பிராணவாயு மேல போகின்றது. போய் என்ன பண்றது? அந்த மதிமண்டலத்துக்கு போய் நமக்கு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம், அந்த ஜீவான்மாவும் பரமான்மாவும் அது ஒன்றுபடுகின்றது. அப்ப இது வரைக்கும் இது என்ன செய்கின்றது அப்படின்னா இது இந்த தத்துவங்களாகிய மூளைகள்ல இது கிடைக்கின்றது. அந்த கிடந்த ஆன்மாவை சிவ அனுபவமாகிய அந்த முற்றத்திலே கொண்டு விட்ட அந்த குரு வந்து மிகவும் பெரியவர். எனவே இந்த மாதிரி மூளையில் அடைப்பட்ட கிடந்த நம்மை நம்ம முற்பிறவில் செய்த அந்த தவத்தின் பக்குவம் நோக்கி பெருமான் வந்து குரு வடிவாக வந்து நமக்கு உபதேசம் செய்கின்றார். எனவே வீடு பெற்று வந்து ஞானத்தின் மூலமா தான் பெற முடியும், சரியை கிரிய யோகத்தின் மூலமா பெற முடியாது. அந்த சரியை கிரிய யோகம்லாம் ஞானம் பெறுவதற்கு அது வழி. எனவே இதை நம்ம எப்படி சொல்றோம்? அப்ப நம்ம வந்து அந்த உபதேசம் வந்து கேட்கிறோம், அது கேட்டல், அதுக்கப்புறம் சிந்திக்கணும், அது சிந்தித்தல், அப்புறம் தெளிதல். அது கேட்டு சிந்தித்தல் தெளிதல், அப்புறம் நமக்கு நிட்டை கூடும். நிட்டை கூடினால் நமக்கு அந்த சாயுஜ்ய பதவி வந்து கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப அது வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்? இவன் வந்து ஜீவன் முக்தியா இருக்கப்ப அவன் பாலனை போல ஒரு குழந்தைய போல இருப்பான். 2வது உண்மத்தர், உண்மத்தனா பைத்தியம் படிச்சவன் போல இருப்பான். 3 வந்து பிசாசு போல அந்த பேய் போல வந்து இருப்பான். இதை வந்து சங்கற்ப நிராகரணத்துல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை வந்து எப்படி கிடைக்கும்? இது வந்து குருவுரலாளன் கிடைக்கும். எனவே மேற்சொல்லப்பட்ட அந்த முறையில் சரியை கிரியை யோகம் என்ற 3ம் முற்றிய தவத்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? சர்க்குருவின் திருவுருளால் கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் வந்து தம்மை வழிபட்டவருக்கு வேண்டும் வரங்களை கொடுப்பதற்காக அவர் குருவாக வருகின்றார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். இதற்கு உதாரணமாக ஒரு திருமலர் பாட்டு. துரியங்கள் 3ம் கடந்தொழிற் ஜோதி அரிய பரசிவம் யாவையுமாகி விரிவு குவிவர விட்ட நிலத்தே பெரிய குருபதம் பேச ஒண்ணாதே. வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை
அந்த 3 நிலை அதை தாண்டினோம்னா நமக்கு வந்து துரிய நிலை கிடைக்கிறது. அந்த துரியங்கள் 3ம் அதை போட்டு வச்சுக்க. துரியத்தை கடந்தா துரியாதீதம். இப்ப நம்ம கீழ்நிலை சொன்னோம், இப்ப மேல் இருக்கு, அது வந்து நிர்மல துரியம், நிர்மல துரியாதீதம். அங்க போனா அங்க பெருமான் வந்து ஒளிர் ஜோதியாக, இந்த நிர்மல துரியத்தை கடந்து போனா பெருமான் வந்து ஜோதியாக இருப்பான். அப்ப அந்த அரிய பரசிவம், அந்த மேலான சிவம் யாவையும் ஆகி, அதுதான் என்ன செய்கின்றது, அது எல்லாமா ஆகி இருக்கின்றது. அப்ப இப்ப விரிவு குவிவர விட்ட நிலத்து, அப்போது என்ன செய்யும், அந்த ஆன்ம அறிவு விரிந்துகிட்டே போகும், அது குவியாது. அப்பேற்பட்ட அந்த ஞான பூமியிலே, நிலம் என்பது ஞான பூமியை குறிக்கும், அது பெரிய குருபதம். இதை யார் கொடுத்தார்னா என்னுடைய குரு கொடுத்தார், குருவாகிய நந்தி கொடுத்தார். அந்த குரு பதம், அந்த குருவுடைய அந்த பாதத்தை பேச ஒண்ணாதே, அதை வாய்விட்டு பேச முடியாது, அதை அனுபவிக்க தான் முடியும் என்று நம்முடைய திருமலை பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு வந்து 13வது பாட்டு. ஒட்டட்டு நின்ற உணர்வு பதிமுட்டி தெற்றிடம் சிவமுந்தி வர தேடும் இடமதன்று உந்தி வர. ஒட்டு அற்று நின்ற உணர்வு பதிமுட்டி, சிவபெருமான் வந்து எங்கே இருக்கின்றான், அவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக, எங்கும் ஒளிமயமாக, எந்த இடமும் இல்லாமல் முழுவதும் இழநீக்கமின்றி ஒரே தன்மை உடையவனாக அவன் பறந்து இருக்கின்றான். அப்ப பெருமான் வந்து எங்கேயும் இருக்கிறப்ப நீ எதுக்காக நின்று தேடணும், தேற்று அற்ற இடம் சிவமன்று அன்று. இப்ப பெருமான் வந்து அங்க இருக்கான் இங்க இருக்கான் என்று நீ அங்கு இங்கு என்று அலையாமல் நீ என்ன செய்ய, உனக்கு பெருமான் எந்த இடத்துல உனக்கு பிறக்க வச்சாரோ, எந்த இடத்துல வாழ வைக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்தவாறே நீ என்ன செய்ய, அவன் ஒருவனை மட்டுமே பற்றி, அந்த சிவபரம்பொருள் அணு மட்டும் அதை நீ நினைத்திருந்தால், அந்த நினைத்திருக்கும் அந்த உணர்வு, அந்த ஒன்றை மட்டும் நீ பட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்யறான், நீ பெருமான் உனக்கு கிடைப்பான். அதுதான் வந்து அவன் இருக்கக்கூடியவன். தான் நினைப்பவர் மனத்துளான். பெருமான் வந்து யாரை வந்து பெருமான் நினைக்கின்றார்களோ அவர்கள் மனத்திலெல்லாம் வந்து பெருமான் இருக்கின்றான். நினைப்பவர் மனத்துளான் என்பது அப்பருடைய இந்த திருவாக்கு. எனவே அந்த இடத்தில் நீ வந்து அவனை நேர்முகமாக அனுபவமாக நீ அறியலாம். நீ அதனை விட்டு விட்டு உனக்கு என்ன செய்யற, இந்த ஆன்ம போதம் இருக்கே, தற்போதம் இருக்கே, அந்த தன்முனைப்போடு நீ என்ன செய்கின்றால், அது அங்கே இங்கே, அந்த பாதாளத்துக்கு போனா கிடைக்கும், இந்த மேட்டுக்கு போனா கிடைக்கும், இந்த மலைக்கு போனா கிடைக்கும் அப்படின்னு எங்கே சென்று தேடினாலும் அவன் இருக்கும் இடத்தை வந்து நீ அறிய முடியாது. அப்ப நீ என்ன செய்யணும், உனக்கு வந்து பதி வந்து முட்ட வேண்டும். பதி முட்டும்னா அந்த பதிஞானமாகிய சிவஞானம் விளங்கி தோன்ற வேண்டும். தேற்று அற்ற இடம், தேற்று அற்ற இடம்னா நீ வேறு எந்த பொருளையும் தேடாமல், வேறு எந்த தெய்வத்தையும் தேடாமல் நீ என்ன செய்யணும், அவனை மட்டுமே தேடி இருக்க வேண்டும். தேற்று அற்ற இடம்னா அவனை மட்டுமே தேடி நிற்கக்கூடிய நிலை, வேற எந்த பொருளையும் நீ தேடக்கூடாது. ஓட்டு அற்று, ஓட்டுனா உன்னோட ஒட்டிக்காம, அது அங்கங்க ஓடி தெரியாமல் நீ என்ன செய்யணும், அது நின்ற இடத்திலேயே நின்னா உனக்கு என்ன செய்யும், அந்த சிவபெருமானை மட்டும் நீ நினைந்திருப்பாய். அப்போது நினைப்பவர் மனம் கோயிலா கொள்வான். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே. பெருமானுங்க இந்த நெஞ்சமாக கோயிலா இருக்காரு, அவனை நினைச்சான் அந்த அன்பாகிய அந்த மஞ்சனை திருமஞ்சள் நீர் வந்து ஆட்ட. அப்ப நினைவு தான் அவனுக்கு வந்து சுகந்தம். அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே என்பார். அந்த கருத்து தான் சொல்லுவேன். பள்ளமும் மேடும் தெடித்திருவலே கள்ளமுடமுடை கல்வியுள்ளோரே என்று சொல்வார்கள். உள்ளுக்குள்ளே உலபல திருத்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் பள்ளமும் மேடும் பறந்து தெரிவரே கள்ளமணமுடை கல்வியுள்ளோரே. உள்ளுக்குள்ளே உலபல தீர்த்தங்கள், நீனா காவிரி தீர்த்தத்துக்கு போனோம், கங்கை தீர்த்தத்துக்கு போனோம்னா உனக்கு உடம்புக்குள்ளே என்ன இருக்கு, கங்கை இருக்கு, யமுனை இருக்கு, சரஸ்வதி இருக்கு. இந்த 3 நாடிகளும் 3 நதிகளாக உற்பத்திக்கப்படுகின்றது. இடநாடி வந்து கங்கை, வடநாடி வந்து யமுனை, அந்த 2 சந்திக்கிற இடம் வந்து சுழுமுனை தான் சரஸ்வதி. கங்கை யமுனை சரஸ்வதி 3மே இருக்கு. உள்ளுக்குள்ளே உலபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார். அந்த இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி அதை நீ பயன்படுத்தாமல் குடைந்து நின்றாடாமல் பள்ளமும் மேடும் பறந்து தெரிவலே,
அங்க ஒரு பாதாளத்துல ஒரு லிங்கம் இருக்கு, அங்க போ. அந்த மேட்ல இருக்கு, அருணாச்சலத்துல ஒரு லிங்கம் இருக்கு, கைலாயத்துல ஒரு லிங்கம் இருக்கு. அப்படி பள்ளமும் மேடும் பறந்து தெரிவரே கள்ள மனமுடை கல்வியுள்ளோரே. உன் மனசுல கள்ளம் இருக்கு, யானை எனதுங்கிற தற்போதம் இருக்கு, உனக்கு என்ன சொல்ல, சிவஞான கல்வி கிடைக்கவில்லை, இந்த பிறகு அந்த சாத்த அறிவு மட்டும் நீ தேடுற, உனக்குள்ளேயே தேடு என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு வந்து சரி, நீங்க விளக்கமா சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது சுருக்கமா என்ன சொல்லுங்க. சுருக்கமா வந்து ரெண்டு கருத்து தான். என்ன, அந்த சிவரூபம் வந்து உன் கூடவே தான் இருக்கு. அது என்ன செய்யணும், அதை அடையினா என்ன செய்யணும், நீ இந்த ஆன்ம உணவுபதத்தை வந்து நீ இழக்க வேண்டும். இப்போ ஒண்ணுக்கா வந்து ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம். ஓட்டற்று, முதல் வார்த்தை ஓட்டற்று என்பது அது ஓடி ஓடி பல பொருள்களையும் பற்றி பற்றி அது ஒன்றிலும் படியாமல் நிற்கக்கூடிய உணர்வினை குறிக்கின்றது. இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோயிலை பண்ண முழுமையா தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரு பஸ் எடுத்துட்டு போறீங்க, என்ன பண்ண கரெக்டாக வாங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நீங்க வாங்க, அடுத்த கோயிலுக்கு போகணும். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஓடி ஓடி நம்ம வந்து கோயிலை பார்க்குறோம். ஒரு இடத்துல இருந்து அதை ஆழ்ந்து அனுபவித்து நம்ம பார்க்க முடியவில்லை. அது மாதிரி பல பல கோயில்களுக்கும் பல பல தலங்களுக்கும் சொல்றோம். அது மாதிரி பல பல ஞானசாஸ்திர நூல்கள் இப்போ யூடியூப்லேயே கிடைக்கிது. அதுல பாதி பார்க்குறோம், இதுல பாதி பார்க்குறோம். இதே முழுசா வந்து பார்க்கறது இல்லை. இந்த குரூப்ல வந்து பாதி கலந்துக்கிறோம், பாதி கலக்க முடியல. அந்த மாதிரி ஓடி ஓடி பல பொருள்களும் பற்றி ஒன்றிலும் படையாமல் இருக்கின்றதையா, அதுதான் ஓட்டற்று நின்ற உணர்வுன்னு குறிக்கிறார். அந்த நிடம் என்பது என்ன, அப்ப நீ என்ன செய்யணும், அந்த ஓட்டத்தை குறைக்க வேண்டும். அதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்ப என்ன செய்யணும், அந்த மன ஓட்டத்தை நீ குறைக்க வேண்டும், அதை நிறுத்த வேண்டும். நிறுத்திட்டா அது தேற்றற்ற இடம், அது திருவருள்ல நிலைக்கக்கூடிய இடத்தை வந்து குறிக்கும். முட்டுதல்னா என்ன, முட்டில்னா அது நேர்படுவது. தேற்றற்ற இடம்னா என்ன, அங்க இங்கன்னு தேடாம, அங்க இங்கன்னு அலையாம, அந்த அலைச்சலை அந்த சலனத்தை தவிர்த்து நிற்கின்ற அந்த இடம், அந்த நிலைதான் தேற்றற்ற இடம். தேடுதே எனக்கு வேண்டாம், தேடினாலும் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனவே ஆன்மா வந்து எதற்காக இருக்கிறது, இந்த ஆன்மா அறிவை அடைவதற்காக இந்த பிறப்பினை அடைந்திருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும், ஆன்மாவுக்கு 2 அறிவு கிடைக்கின்றது. ஒண்ணு வந்து இந்த உலக அறிவு என்கின்ற பிரபஞ்ச அறிவு. இந்த பிரபஞ்ச அறிவை வந்து கொடுப்பது எது, இது அந்த 5 பொறிகள். ஆனா பெருமானாகி அந்த சிவபெருமானை அடைவதற்கு, அந்த சிவரூபத்தை அடைவதற்கு, அந்த சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு இந்த 5 பொறிகள் உதவாது. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த 5 பொறிகளும் பயன்படாது. அப்ப சிவரூபம் அடையினா நமக்கு என்ன வேணும், நமக்கு அந்த தத்துவ ஞானம். அந்த ஞானம் எங்கே இருக்கின்றது, அது ஆன்மாவுக்குள் தான் இருக்கின்றது. ஏன்னா ஆன்மா அறிவும் அந்த வியாபக அறிவு. ஆனா அந்த வியாபக அறிவு என்ன செய்யுது, அந்த ஐம்புற அறிவுக்கு போடும்போது அது ஏகதேசப்பட்டு விடுகின்றது, அது தடைப்பட்டு மறைந்து விடுகின்றது. எனவே அந்த 5 பொருள்களுக்கு சிவரூபத்தை காட்டக்கூடிய பக்குவம் வந்து கிடையாது. அந்த பக்குவம் எங்க இருக்குன்னா இந்த ஆன்ம அறிவுக்கு தான் இருக்குது. அந்த 5 பொறிகளுக்கு வந்து கிடையாது. அந்த பக்குவ நிலை எப்ப கிடைக்கும், ஞான குருவினால் அது உபதேசிக்கப்படும் போதுதான் அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரி பக்குவம் பெற்ற உயிர் என்ன செய்யும், அந்த முதல்வனுடைய அருள் வழி நிற்கும். அருள் வழி நிற்கும் போது பெருமான் அதற்கு காட்டும் உபகாரம் செய்கின்றான். அப்போது இந்த ஆன்மா வந்து காணுகின்றது. அப்போது அந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்கின்றது, அது சிற்றின்ப விருப்பம் இருக்கின்றது. எனவே சிற்றின்ப விருப்பம் போது அவன் என்ன செய்கின்றான், அவனுக்கு அது கிடைக்காது. ஒரு பெண் வந்து பருவம் அடைந்தால்தான் அவளால் வந்து என்ன செய்யும், குழந்தை பெற முடியும், திருமணம் செய்து கொள்ள முடியும். அப்படி இந்த ஆன்மாவை என்ன செய்யணும், அது பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் பெற்றால்தான் அந்த தலைவனாகிய சிவன் வந்து இந்த தலைவியாகிய ஆன்மாவை பற்றி கொண்டு திருமணம் செய்வான். திருமணம் செய்து தன்னுடைய ஐக்கியத்தை வந்து கொடுப்பான். அப்போதான் நமக்கு திருவுடல் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி திருவுடல் பெற்றதும் அப்ப என்ன செய்யும், இந்த ஐம்பறி உணர்வும் நமக்கு என்ன செய்யும், இந்த உலகப்பற்று பொருள் பற்று நீங்க பெறும். நீங்க பெறும்போது அப்ப என்ன செய்யும், ஆன்மா வந்து தன்னை அறியும். நான் ஆன்மா, நான் உயிர் பொருள், நான் அறிவு பொருள், நான் ஜட பொருள் கிடையாது. அப்புறம் ஆன்மா தன்னை அறிஞ்ச என்ன செய்யும், எனக்கு வந்து ஒரு தலைவன் இருக்கின்றான், அவன் தான் என்னை ஆள்கின்றான் என்று அது தலைவனை அறிந்து இன்புறும். இதற்கு என்ன செய்யணும், இதுக்கு உதாரணமா வந்து ஸ்படிகத்தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல பல நிறங்களை வச்சு என்ன செய்யும், அது பல நிறங்களை காட்டுகின்றது. தன் உண்மை நிலையாகிய அந்த தன்னொளி, அந்த வெண்மை ஒளி அது தெரியாது. அது எப்ப தெரியும், அந்த சிவன் வந்து உச்சிக்கு வரும்போது என்ன செய்யும், அந்த பக்கத்தில் உள்ள பொருளை காட்டாது, அந்த ஆன்மாவை இந்த ஸ்படிகத்தை வந்து காக்கும்.
எனவே இந்த ஆன்மா வந்து ஸ்படிகம் போன்றது, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். எதை சார்ந்து நிற்கின்றதோ அந்த நிறத்தை வந்து இருக்கும். அதுமாதிரி படிகத்தோட காணப்பட்ட அந்த நிறங்கள்லாம் என்ன செய்யும், அந்த பளிங்கு ஒளியை கீழ்ப்படுத்தி தன் ஒளியை வந்து மேம்படுத்தி காட்டி நிற்கும். அதுபோல அந்த ஆன்மாவிடத்து இந்த 5 பொறிகள் என்ன செய்யுது, அந்த ஆன்ம சுரூபத்தை வந்து கீழ்ப்படுத்துகின்றது. அப்போது தங்கள் விருப்பங்களை அந்த ஆன்மாவின் மூலமாக அது என்ன செய்யுது, நிறைவேற்றி கொண்டு அந்த ஆன்மாவை கீழ்ப்படுத்துகின்றது, உலக வயப்படுத்துகின்றது. ஆகவே இந்த ஐயுணர்வுனால அந்த ஆன்மா வந்து இது மயங்குகின்றது. இதான் திருவள்ளுவர் சொல்ற, ஐயுணர்வை எய்திய கண்ணும் பயமின்றே. இந்த 5 உணர்வு கிடைச்சாலும் உனக்கு வந்து என்ன பலன் கிடைக்காது, பயன் கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும், நீ வந்து பெருமானை அடைய வேண்டும், அதற்கு உன்னுடைய உண்மை சொரூபத்தை அடைய வேண்டும். அந்த உண்மை சொரூபம் ஆன்ம சொரூபம் எது அப்படின்னா அது ஒளி ரூபம். அந்த ஆன்மாவும் பெருமானை போலவே ஒளிவடக்கூடியது. அந்த ஒளியை காட்டக்கூடியவர் அந்த குருவாகிய சிவபெருமான். அவர்தான் அவரை தீட்சை செய்து நிறைவேற்றி வைக்கின்றார். எனவே இதுவரை சார்ந்ததன் தன்மையாக இந்த ஆன்மா, அது ஆன்மாவுடைய பொது இயல்பு. இப்ப இந்த ஆன்மா என்ன செய்யுது, நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, இந்த இந்திரியங்கள் நான் வந்து கிடையாது, இதெல்லாம் என்னுடைய வேறானது, அவையெல்லாம் ஜட பொருள், நான் வந்து அறிவு பொருள் என்று அது தெளிகின்றதையா, அதுதான் ஆன்மாவின் சிறப்பு இயல்பு. எனவே சார்ந்ததின் வண்ணமாக இருப்பது ஆன்மாவின் பொது இயல்பு. அந்த இந்திரியங்கள் எனக்கு வேறானவை என்று உணர்வது ஆன்மாவின் சிறப்பு இயல்பு. இந்த சிறப்பு இயல்பு வந்தால்தான் இந்த ஆன்மா என்ன செய்யும், அது சிவமாகி சத்துக்கு நான் வந்து அடிமை, நான் வந்து என்றும் உனக்கு அடிமை, நீதான் என்னை ஆள்பவன் என்று அறியும். அப்போதுதான் இதனுடைய ஓட்டம் வந்து நிற்கும். அதான் ஓட்டற்று நின்ற உணர்வு. அது வரைக்கும் என்ன செய்யும், இந்த 5 பொறிகள் மூலமா பார்க்கறதுலே அங்கங்கன்னு இது அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும், அந்த சார்பு உணர்வு கிடைக்க வேண்டும் என்ற கருத்து சொல்றாரு. எனவே அந்த சார்பு உணர்ந்து சார்பு கடன்னு ஒரு திருக்குறளும் இருக்கின்றது. எனவே இந்த ஆன்மா என்ன செய்யணும், இந்த இந்திரியங்கள் வந்து நான் அல்ல, இந்த இந்திரியங்களா எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்று அந்த குரு வந்து உணர்த்தவும் இது உணரும். இதற்கு ஒரு உதாரணம், ஊசல் கயிறற்றால் தாய் தரையாமம். இந்த ஊசல் இருக்கும், மேல கயிறு அல்லது சங்கிலி வந்து கட்டியிருப்போம், அது வரைக்கும் சங்கிலியை துணையா வச்சுட்டு அது ஆடி இருக்கும். அந்த சங்கிலி கயிறு இறந்து போச்சுன்னா செய்யும், இந்த ஊஞ்சல் வந்து நிலத்துக்கு தான் வரும் என்று இந்த சிவஞான போதத்துக்கு வந்து 8ஆம் பாட்டுக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு உதாரணம் வெண்பா வந்து சொல்லி இருப்பார்கள். எனவே அப்படி நம்ம வந்து அந்த கயிறு பட்டுக்கொள்ள நினைக்காம தாய் தரை தான் நமக்கு பற்று என்று நினைச்சோம்னா அதுதான் பதிமுட்டி தேற்றற்ற இடம். அப்போது தாய் தான் நமக்கு ஆதாரம், அது போல சிவன் தான் நமக்கு ஆதாரம் என்று இந்த ஆன்மா உணரும். எனவே ஆன்மா வந்து கருவிகளோடு கூடி ஏகதேச அறிவுடையதா இருக்கும்போது சிவத்தை காண முடியாது, சிவஸ்வரூபம் ஆக முடியாது. அதைதான் தேடும் இடம் அதென்று என்று சொன்னார். இப்ப குருவால் ஞானம் தோன்றும், அந்த ஞானத்தால் இந்த 5 அறிவு அகன்று, இந்த 5 அறிவும் நீங்கி மெய் உணர்வு உண்டாகும். அந்த மெய் உணர்வு உண்டால் சிவரூபம் காட்சிப்படும். இதைதான் திருமந்திர சொல், ஆமாறு அறிந்தேன் அகத்தின் அரும்பொருள். இந்த அகத்தில் உள்ள அரிய பொருளாகிய சிவத்தை நான் அறிந்தேன். போமாறு அறிந்தேன் புகுமாறு ஈதன்றே. அந்த சிவபெருமானை எப்படி புகுவது, அதுக்கு உண்டான வழி என்பதை அறிந்தேன். ஏமாப்பதில்லை இனியோர் இடமில்லை, இனிமேல் நான் ஏமாற மாட்டேன், நீ தேட வேண்டிய இடமும் இல்லை. நாமா முதல்வனும் நானனல் ஆமே, சிவபெருமான எனக்குள் இருக்கின்றான் என்று அந்த திருமூலரும் சொல்லி இருக்கின்றார் என்ற அந்த கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்தியார் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் மக்கள் தங்கள் கருத்துக்களை கேட்கலாம், ஐயங்களை பதிவு செய்யலாம். வான்மைகள் வளாது வைக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிக குறைவில்லாதவர்கள் வாழ்க. 4 மரங்கள் உங்க நட்டமும் வேலி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெற்பை கூடு செய்தனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். சில பொற்பாதங்களை வழங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிற்சபேச சிவசிதம்பரம். சிவசுப்பிரமணியம்.